வானம் இருளில் மூழ்கிய அந்த நேரத்தில் காலத்தைக் கடந்த ஒரு பழமையான அரண்மனை அமைதியாக நின்றது. ஆனால் அதன் அடியில் உலகமறியாத மறைந்த ஒரு அதிசயம். நீர் அல்ல, ஒளியே ஓடுகின்ற ஒரு விண்மீன் நதி. ஒவ்வொரு ஒளித்துளியும் சிறு நட்சத்திர இதழ் போல மின்னியது. அது மந்திர உலகின் இதயம். அந்த இதயத்தை காக்க ஒரே ஒரு காவலன் இருந்தாள். ஸ்வர்நிலை. தங்கக் கண்களில் 1000 சூரியன்களின் பிரகாசம். மந்திர உலகில் மீதமிருக்கும் இறுதி நட்சத்திர வம்சத்தாய். அவள் பிறந்த நொடியில் வானமே புதிய நட்சத்திரத்தை வரவேற்றது. ஒளியின் வரவு அவளே. ஆனால் ஒளி புறப்படும்போது இருளும் விழித்தெழுகிறது. கருங்காற்று பிசாசு மந்திரத்தை கருப்பு புகையாக மாற்றி விழுங்கும் பயங்கரத்திற்கும் அப்பாற்பட்ட சக்தி. அதன் மனதில் ஓரே ஒரு ஆசை, விண்மீன் நதியை கைப்பற்றுதல். அதுவே உலகின் மந்திரத்தை அழிக்கும் முதல் படி. இருள் நெருங்கும்போது ஸ்வர்நிலை தன் மாயத் துடுப்பை எடுக்கிறாள். விண்மீன் ஒளியில் பிறந்த நட்சத்திரத் தூள் எழுதும் அந்த துடுப்பு இன்று அழிவு அல்ல, பாதுகாப்புக்காக எழுகிறது. அவள் முடிவு உறுதியானது, இதயம் அசைக்க முடியாதது. மேகங்களை தாண்டி பறக்கும் வெள்ளை திமிங்கிலத்தின் முதுகில் ஏறி அவள் புதிய பயணத்தை தொடங்குகிறாள். திமிங்கிலத்தின் உடலில் இசை ஓடுகிறது. ஒவ்வொரு அசைவும் வானத்தை துளைக்கிறது. அவளுடன் இணைகிறார்கள் மாயத்தின் 3 வீரர்கள். அசுரி, கண்களில் நெருப்பு மின்னும் மாற்றுப் பூனை. தூயோன், நேரத்தை தன் விரலில் நிறுத்தும் சிறுவன். ராக், கல்லாலானாலும் இதயம் வீரமோடு துடிக்கும் போர் வீரன். 4வரும் ஒளியை பாதுகாக்கும் மகத்தான பயணத்தை தொடங்குகிறார்கள். இசைமலையில் ராகநாத கல் ஒலி நின்றிடாத இசை குகைகளில் ஒரு சரியான் நொடியில் ராகநாத கல் வெளிப்படும். 4 பேரின் மனங்களும் ஒன்றாக இசைப்பட்ட அந்த நொடியில் கல் அவர்களிடம் வந்தது. மறந்த நினைவுகள் உயிர் பெறும் காடு. ஒவ்வொருவரின் மனதிற்குள்ளே புதைந்திருந்த பழைய பயங்களும் பழைய கனவுகளும் அவர்களை சோதிக்கின்றன. கால அடுக்குகள் சிதறி விழும் அந்த மர்ம நிலத்தில் தூயோன் நேரத்தையே நிறுத்தி அவர்களை காக்கிறான். ஆழ்ந்த ஒளிக்குழியில் ஒளிக்கல் அவர்களை காத்திருந்தது. கருங்காற்று பிசாசு விண்மீன் நதியை நோக்கி எழும்போது உலகமே துடிக்கிறது. பயம் காற்றில் கலக்கிறது. ஒளி தளரத் தொடங்குகிறது. உலகை காப்பாற்ற ஸ்வர்நிலை தன் உயிரை விட பெரிதான ஒரு முடிவை எடுக்கிறாள். தன் சொந்த நிழலையே ஒளியின் தீயில் எரியவிட்டு அவள் மந்திரத்தை அழைக்கிறாள். அந்த நொடியில் அவளது உடல் முழுக்க விண்மீன் நதியாக மாறுகிறது. நட்சத்திரத் தூள் அவளது ஒளியில் பறந்து கருங்காற்றை நசுக்குகிறது. பிசாசு இறுதியாக சாம்பலாகி வானத்தில் கரைந்து மறைகிறது. போரும் முடிந்தது. ஒளியும் உதித்தது. விண்மீன் நதி முன்பதை விட பிரகாச